சென்னை நாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக த ஹிந்து குழுமத்துடன் இணைந்து நகரும் நம் நகரம் என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தி வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, இந்த கண்காட்சி எவ்வாறு நடத்தப்படுகிறது? அங்க இருக்கும் விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சென்னை தினத்தை கொண்டாடும் விதமாக நியூஸ் 18 தமிழ்நாடு அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் இணைந்து பல்வேறு போட்டிகளை நடத்தி வருகிறது. இந்த வகையில் தற்போது இந்து குழுமமும் இணைந்து புகைப்பட கண்காட்சியை சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தற்போது நடத்தி வருகிறது. இதற்காக இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நகரும் நம் நகரம் என்ற தலைப்பில் பல்வேறு புகைப்படங்களானது மக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த மக்களுக்கு எளிய வகையில் புரியும் வகையில் எந்த ஆண்டு எடுத்தது, எந்த மாதத்தில் எடுத்தது என்ற விவரங்களும், அதே போன்று இது எந்த இடம், என்ன விவரம் என்ற உள்ளிட்ட விவரங்களுடன் இந்த புகைப்பட கண்காட்சி என்பது தற்போது இந்த புகைப்பட கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பல வகையான புகைப்படங்கள், புகைப்பட கலைஞர்கள் தங்களுடைய தத்ரூப திறமைகளால் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த புகைப்படங்களை மக்களுக்கு காட்சிப்படுத்தும் விதமாக தற்போது இந்து குழுமம் நியூஸ் 18 தமிழ்நாடுடன் இணைந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடத்தி வருகிறது. இது இன்று முதல் 25ஆம் தேதி வரை நடத்தி வருகிறது. பல்வேறு புகைப்படங்கள் இங்கு இருக்கக்கூடிய நிலையிலும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது. மேம், புகைப்பட கண்காட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது சென்னை பார்க்கறதுக்கு? ரொம்ப அற்புதமா இருக்குல்லங்க. முக்கியமா அந்த ஆறுகளும் மரம் சூழ்ந்த அந்த சூழ்நிலைகளும் இந்த ஊர்ல தான் இருந்துதான்னு நமக்கு ஆச்சரியப்படுத்துற வகையில இருக்குது. இது ஒரு நல்ல முயற்சி நியூஸ் 18 இந்து குழுமமும் எடுத்தது. இப்ப பாத்தீங்கன்னா சென்னையோட முக்கிய எந்த ஒரு பெரிய சிட்டிலையும் இல்லாதது சென்னைக்குள்ளேயே 3 ஆறு ஓடுது. அடையாறு, கூவம், கொசஸ்தலைன்னு 3 ஆறு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அதுல பாருங்க, கிட்ஸ் வாட்சிங் ஒரு அடையாறுல ஒரு பனைமரத்து மேல உட்காந்து 1959 அழகா படகு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு காட்சி இன்னைக்கு நம்மளால கற்பனையில கூட பணம் பார்க்க முடியல. இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் இதுல இருந்து இன்னொரு 50 வருஷம் கழிச்சு ஒரு கண்காட்சி இப்படி வைக்கணும்னா என்னோட முக்கிய கோரிக்கை என்னன்னா, நம்ம திருப்பியும் சென்னையோட ஆறுகளை புறணமைக்கணும். ரெண்டாவது சென்னை அந்த காலத்துல இருந்தே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அதோட போக்குவரத்து துறையில தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்தியாலேயே முதல்ல ஒரு ஃபிளையிங் இது இருந்தது, பண்ணது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணது. இப்ப நம்ம ஏர்போர்ட் இருக்கிற மீனம்பாக்கத்துல ஒரு ஒரு பிரிட்டிஷ் பர்சனால, எனக்கு அவர் பேர் ஞாபகம் இல்லை, அப்படி இந்தியாலேயே முதல்ல ஒரு ஃபிளையிங் நடந்தது சென்னையில. அப்ப பாருங்க, அதே மாதிரி அழகா ஒரு பேர் போட்டிருக்கீங்க, அமிழ்தண்டூர்தி டிராம் வண்டி. இப்போ கொல்கட்டால மட்டும்தான் அதை பார்க்க முடியுது. அது சென்னையிலயும் இருந்தது. இப்ப MRTSல இருந்து இப்ப மெட்ரோ வரைக்கும் நம்ம பயணிச்சு வந்துட்டோம். ஸோ போக்குவரத்து துறையில நம்ம எப்பவுமே ஒரு முன்னோடியான ஒரு நகரமா சென்னை இருந்திருக்குன்றத இந்த புகைப்பட கண்டத்துல பார்க்க முடியுது. நன்றி. மேம், நீங்களும் பார்த்திருப்பீங்க, அமிழ்துண்டு ஊர்தியிலிருந்து இன்னைக்கு நம்ம மெட்ரோ, ஏர்போர்ட் வரை பெரிய அளவுல முன்னேற்றம் வந்திருக்குது. இப்பவும் அந்த காலத்துல இருந்த மாதிரி வண்டிகள் இப்பவும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? ஏன்னா சென்னை அப்ப இருந்ததுக்கு இப்பவும் எவ்வளவோ மாறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கு. என்னதான் முன்னேறி இருந்தாலும் இப்ப இருக்க சென்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல அப்ப உள்ள சென்னை தான் ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அப்ப இருக்கிற இதை இந்த பிக்சர்ஸ்ல பார்க்கும்பொழுதே தெரியுது. இந்த மாதிரி ஒரு வண்டியில போய் நம்ம உட்காந்து போகணும், அந்த இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஒரு மகிழ்விக்கத்தக்க ஒரு மெமரபிளான ஒரு விஷயமா இருக்கும். இந்த பிக்சர்ஸை பார்க்கும்போதே இந்த மாதிரி ஒரு இதை அக்கா இவங்க சொன்ன மாதிரி அந்த பனைமரத்தில் அந்த பசங்க உட்காந்து பார்க்குற இதெல்லாம் இப்போ நடக்கிறதே இல்லை, அரிதான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வளர்ச்சி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். அது அடைஞ்சிருந்தாலும் நீங்க கேட்ட மாதிரி அந்த பஸ், இந்த கார், இந்த வண்டிங்க எல்லாமே இப்பவும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. சென்னை என்னதான் இருந்தாலும் இப்ப சிட்டியா இருந்தாலுமே அந்த காலத்துல ஒரு கிராமப்புறம் மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. எப்படி இருக்கு? உண்மையா சொல்லணும்னா இப்பயும் நீங்க சென்னைக்குள்ள பாத்தீங்கன்னா அதோட சுவடுகள் உண்டு. நல்ல அந்த காலத்து பாம்புகள் வரும். இப்போ எங்க ஏரியாலலாம் நாங்க மழை காலத்துல நத்தைகள் நிறைய பார்ப்போம். ஸோ ஒரு கிராமத்தை நம்ம அழிச்சிட்டு கான்கிரீட் காடா மாத்தி இருக்கோன்றது ஒரு சின்ன நெருடல் இருந்தாலும் அதோட பரிணாமத்தை நம்ம ஏத்துக்கதான் செய்ய வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து இன்று முதல் 25ஆம் தேதி வரை இந்த புகைப்பட கண்காட்சியானது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறுகிறது. மக்களும் ஆர்வத்துடன் தற்போது அந்த புகைப்பட கண்காட்சியை பார்த்து வருகிறார்கள். அதே போன்று சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திலும் புகைப்பட கண்காட்சியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லிபிகா.